நீங்க டெய்லி அட்லீஸ்ட் ஒரு வெப்சைட்டாவது விசிட் பண்ணிருப்பீங்க. லைக் அமேசானா இருக்கட்டும், இல்ல பிளிப்கார்ட்டா இருக்கட்டும். இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணிருப்பாங்க தெரியுமா? இதெல்லாம் எப்படி ஸ்ட்ரக்சர்டா உங்க ஸ்கிரீன்ல தெரியுது தெரியுமா? இததான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மென்ட் சொல்லுவோம். இதை உங்களால 2 வேல அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஒன்னு பாத்தீங்கன்னா கோடிங் வே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நோ கோடிங் வே. கோடிங்ல பாத்தீங்கன்னா HTML, CSS, JavaScript சொல்லிட்டு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுவீங்க. கஸ்டமைசபிளா இருக்கும். இதே நோ கோடிங்னு பாத்தீங்கன்னா நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணி வெப்சைட் பில்ட் பண்ணுவீங்க. லைக் பாத்தீங்கன்னா வெப் ஃப்ளோ, ஃப்ரேமர் மோஷன், வேர்ட்பிரஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. கஸ்டமைசபிளா இருக்காது. இன்னைக்கு நம்ம கோடிங் வேவை தான் பார்க்க போறோம். இந்த வெப்சைட் பில்ட் பண்றத உங்களால ஹியூமன் பாடியோட ரிலேட் பண்ணிக்க நான் ஈஸியா சொல்லி தரேன் பாருங்களேன். இப்போ ஹியூமன் பாடியில நீங்க ஃபர்ஸ்ட் என்னத்தை கிரியேட் பண்ணுவீங்க? நமக்கு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது இப்படிதான் இருக்கணும், இவ்வளவு இத்தனை கை தான் இருக்கணும், இத்தனை கால் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி வெப்சைட்டுக்கும் நம்ம இவ்வளவுதான் இருக்கணும், கண்டென்ட் இவ்வளவுதான் இருக்கணும், லைக் பட்டன்ஸ் இவ்வளவுதான் இருக்கணும், ஃபார்ம்ஸ் டேபிள் தான் இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம HTMLங்கிற இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்கெலிட்டன் சிஸ்டம் பில்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அலங்காரம் பண்ணணும் இல்லையா? அதாவது மேல மசில்ஸ் தரது, கலர் தரது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்ட் கலர்ஸ் டிசைன் பண்றதா இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம CSS சொல்லிட்டு இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பொம்மையாட்டம் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். இதுக்கு நம்ம உயிர் தரணும், கரெக்டா? அதாவது நடக்கணும் இல்லையா? அதே மாதிரி வெப்சைட் பார்த்தா நமக்கு அனிமேஷன் ஆகணும், வேலிடேஷன் பண்ணணும் இல்லையா? இதெல்லாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிற இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம பில்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் தெரிஞ்சா போதுமா கேட்டால் கண்டிப்பா கிடையாது. நீங்க நெக்ஸ்ட் லெவலில் போகும்போது லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் தேவைப்படும். லைக் ரியாக்ட், ஆங்குலர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெயில்வின், பூட்ஸ்ட்ராப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா தான் உங்களால் ஸ்கேலபிளா பெரிய லெவலில் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.